ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா பீக்கங்காய் பொரியல். சரிங்களா? பீக்கங்காய் வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பீக்கங்காய் வந்து ஏற்கனவே நான் 3 காய் நல்லா கொஞ்சம் நீட்டமாக 3 காய் எடுத்து நல்லா அலாசிட்டு அந்த தோலெல்லாம் சீவி தனியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன். சட்னி அரைக்கலாம்னு வச்சுருக்கேன். வேஸ்ட் பண்ணக்கூடாது. சட்னி அரைக்கலாம்னு வச்சுக்கிறேன். பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து இந்த சைஸ் பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது கூட நம்ம என்ன போட போகிறோம்னா வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய், பூண்டு நல்லா நைஸாக நசுக்கணும். அம்மியில் வச்சு நசுக்கிட்டேன் நான். நீங்கள் இல்லைன்னா ஒரு பேப்பரில் வச்சு கல்லால் கூட நசுக்கிங்க, இல்லைன்னா மிக்சியில் கூட நைஸாக போட்டுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து கருவேப்பிலை, தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இது வந்து கடுகு, கருப்பு உளுந்து. நான் எப்பயுமே இதுதான்ப்பா போடுவேன் பொரியலுக்கு. சரி, தாளிப்புக்குன்னு போட்டாவே இந்த கருப்பு உடச்ச உளுந்தான் அவ்வளோ மணமாக இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வீட்டு சொல்லியிருக்கேன். கருப்பு உடச்ச உளுந்து எனக்கு தோல் எடுத்த உளுந்து பிடிக்காது. அது வந்து அவ்வளோ மணமாக இருக்காது. இந்த தோலோடு போட்டு சாப்பிட்றது தான் நமக்கு அவ்வளோ சத்து. அடுத்து வந்து கடலப்பருப்பு. நான் எந்த பொரியல் செஞ்சாலுமோ இந்த பருப்புலாம் போடுவேன். நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது மாதிரி தண்ணி ஊற்றி செய்ய மாட்டேன், எண்ணெயிலே தான் வணக்குவேன். பொடி கலக்க மாட்டேன், மஞ்சத்தூள் மட்டும்தான் போடுவேன். மற்றபடி இந்த வேறு எதுவும் மசாலா ஐட்டம் பொடியோ இல்லை மிளகாத்தூள் பொடியோ எதுவுமே கலக்க மாட்டேன். வாங்க செய்முறை எப்படின்னு பார்க்கலாம். எல்லாம் அடுப்புக்கிட்ட வெளிச்சமாக இல்லை, கொஞ்சம் வாசப்படிக்கிட்டு எடுத்து வச்சு இந்த வெளிச்சத்தில் காட்டிட்டு திரும்ப இங்கே அடுப்புக்கிட்ட அவ்வளோ வெளிச்சம் இல்லை, சும்மா சின்னதாக சந்து மாதிரி இருக்கும். ரொம்ப பெரிய வீடெலாம் இல்லை, சின்ன வீடு தான். பாப்பா வீடு. நான் பாப்பா வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் வந்து ஹோட்டல் வேலை செய்கிறதால ஹோட்டலில் சப்ளையராக இருக்கேன். சப்ளையராக இருக்கிறதால எனக்கு வந்து சமையல் வேலை அதிகம் இல்லை. பாப்பா வந்து கன்சீவாக இருக்காங்க, 9 மாதம். இன்னும் ஒரு 10 நாள் டேட் சொல்லியிருக்காங்க குழந்தை பிறக்கிறதுக்கு. ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி டேட் சொல்லியிருக்காங்க. அதனால் சரி பாப்பா கூட இருந்து சமைச்சு கொடுத்துட்டு பிரசவம் பார்த்து அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்ட்டு இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து பாப்பா வீட்டில் பாப்பா கூட சமைக்கிறதா நான் வீடியோவே எடுக்கிறேன். சின்னதாக இருக்கா, அந்த இதெல்லாம் வைக்கிறது கூட இடம் இருக்க மாட்டேங்குது. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. நாம் நார்மலாக செய்கிறோம்னா இங்கேயே வச்சு அப்போ போய் ஒன்று ஒன்று எடுத்துக்கலாம். இது வந்து வீடியோக்குன்றதால பக்கத்துலேயே இருந்தால் தானே செட் ஆகும். பாருங்க, இன்னும் இதை விட சின்ன சின்ன வீட்டில் இருக்கிறவங்களாம் ஆனால் ரொம்ப கஷ்டம்தான். நமக்கு இதுவே கொஞ்சம் பெரிய விஷயந்தான். இது இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம். அடுப்பை தச்சுக்கலாம். எனக்கு இப்படிலாம் பற்ற வைக்கணும்னு ரொம்ப பயமாக தான் இருக்கும். வீடியோக்காக பழகிட்டேன். என்ன பண்ணுறது, ஒரு கையில் செல்லை பிடிச்சிட்டு ஒரு கையில் செய்யணுன்னா அப்படி தான் செஞ்சு பழகிக்கணும். அடைச்சிட்டு வச்சாச்சு. எண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். வடைச்சிட்டு வந்து ஈரப்பதமாக இருக்குது, நல்லா காயிட்டு. தண்ணியோட ஊற்றுனா மேலே எதிர்த்து அடிக்கும், சொய் சத்தம் கேட்கும், மேலே எதிர்த்து அடிக்கும். தண்ணி எண்ணெயும் ஒன்றா கலக்கும்போது. அதனால் வடைச்சட்டி வந்து நல்லா காஞ்சிட்டோம். கொஞ்சம் ஈரம் இருக்குது. இப்போவே 4 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படியும் கொஞ்சம் லாங்காக தான் போகும், அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆனால் நல்லாயிருக்கும், பொரியல் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. நான் வந்து எப்பயுமே எண்ணெய் நிறையா ஊற்றுவேன், எப்பவும் சொல்கிறது தான். எங்களுக்கு வந்து எண்ணெய் சேர்த்தே இருந்தால் தான் பிடிக்கும். நீங்கள் எண்ணெயை கம்மியாக போடுறோம்னா எண்ணெயை கம்மி பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எப்போ தண்ணி அப்படியே லைட்டாக தண்ணி கொடுத்து வேக வைக்கணும், எண்ணெய் கம்மி பண்ணணும் அப்படிங்கும்போது நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து எண்ணெய் கம்மி பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி வேக வைக்கிறது எப்போன்னு சொல்லிடுறேன்.
உண்மையாகவே எனக்கெலாம் ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. நாமளும் சமைச்சி நெட்டில் போடுவோமா அப்படின்லாம் சத்தியமாக கனவுல கூட நினச்சது கிடையாது. எனக்கு ஆக்சுவலாக அவ்வளோ சமையல்லாம் தெரியாது. ஆனாலும் இதெல்லாம் வந்து செஞ்சு எனக்கு யாரும் கற்றுக் கொடுத்ததும் கிடையாது. நானாக ட்ரை பண்ணி கற்றுக்கிட்டதும் கிடையாது. நானாக யூகமாக எங்கள் அம்மா சமைக்கிறத பார்ப்பேன், என்னென்ன போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்ருப்பேன். அப்புறம் வந்து இப்படி தான் சமைக்கணுமானா அப்புறம் அந்த மெத்தட் வச்சு நம்ம இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், அப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இதை போட்டால் நல்லாயிருக்கும்னு அப்படி செஞ்ச பொரியல் தான் இதெல்லாம். எங்கள் அம்மா வந்து கடலப்பருப்பு போடுவாங்க, சும்மா துளி துளி போடுவாங்க. நான் வந்து அந்த கடலப்பருப்பு வந்து எண்ணெயில் பொரியறதால தண்ணி ஊற்றாமல் செய்கிறதால நல்லாயிருக்கும் அப்படின்றதால பருப்பு சேர்த்தே போடுவேன். எண்ணெய் சரியாக காயில், கடுகு வந்து சத்தம் கேட்கல. நான் பேசிகிட்டே கொட்டிட்டேன். இப்போ தான் வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே கடலப்பருப்பு போடணும். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சோடனே கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா எண்ணெய் ரொம்ப காஞ்சி போயிடும். கடலப்பருப்பு போட்டினோடனே அடுத்த நிமிஷமே உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப கருகிடும். அப்புறம் வெங்காயம் வணங்கும் போது வேறு பருப்பு அப்படியே எண்ணெயிலே தானே இருக்கும். அடுத்து என்ன பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. எண்ணெயில் போட்டு கருவேப்பிலை போட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். கருவேப்பிலை வந்து எண்ணெயில் நல்லா பொரியும் போது நல்ல மணமாக வாசனையாக இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை டேஸ்ட்டே தெரியும். பச்சை மிளகாய், பருப்பு பார்த்திங்களா நிறையா இருக்குது, நல்லாயிருக்கும் பொரியலுக்கு. உங்களுக்கு வந்து தேவைன்னா வாசனை மட்டும் போட்டுங்கப்பா, நான் போடுறேங்கிறதுக்காக போடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா போட்டுக்கோங்க. அது வந்து பூண்டு நல்லா எண்ணெயில் பொரியணுங்களா அதுக்காக. இந்த வீடியோ நான் காலையிலேருந்து எடுக்கணுன்னு எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு ரெடியாக இருக்கேன். எங்கே ஒரு பக்கம் பாட்டு ஓடிட்டுருக்குது. அப்புறம் எங்கள் சம்மந்தி வந்து மருந்து அடிச்சுக்கிட்டு இருந்தார் சோளத்துக்கு. அந்த மருந்து அடிக்கிற மிஷின் சவுண்டு ஏகப்பட்ட சவுண்டு. பாவம், அவங்களாம் விவசாயத்தை முடிச்சாதான் நாம் எடுக்கலாம், நாம் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க அடிக்கிற டைமுக்கு வெயிலுக்கு முன்னாடி அடித்தாகணும்ல அப்படின்றதால கம்முன்னு எல்லாமே கரெக்டாக அரிஞ்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னும் சாப்பிடல. இதை முடிச்சுட்டு தான் இட்லி இருக்குது, நேற்று நைட்டு சுட்ட இட்லி இருக்குது, உருளைக்கிழங்கு குருமா வச்சுருந்தேன் நேற்று நைட்டு, அது இருக்குது. குருமா சூடு பண்ணி பிள்ளைங்களும் மருமகனும் சாப்பிட்டாங்க. எனக்கு குருமா இல்லை, மிளகாப்பொடியில் சாப்பிட்டுக்கலான்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா மருமகன் பாட்டு வேறு போட்டு விட்டேன். அப்படி மருந்து அடித்து முடித்தாங்க சம்மந்தி, மருமகன் பாட்டு விட்டேன். சரி ஏன் ஆஃப் பண்ணுன்னு சொல்லணும், நமக்கு கிடைக்கும் போது செஞ்சிடலாம், மத்தியானம் சாப்பாட்டுக்கு தானே அப்படின்ட்டு அப்படியே டைம் ஓடிடுச்சு. இப்போ தான் இல்லை, மருமகன் வந்து பிள்ளைக்கு விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா. அப்படியே ஸ்கேன் பண்ணுறதுக்கு, ஸ்கேனுக்கு இல்லை, பிபி செக் பண்ண போயிருக்காங்க. நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் வளர்றேன். நான் உண்மையாக தவறு கூட பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன். அடுத்து வரமிளகா போட்டிருக்கோம்ப்பா. வெங்காயம் வணங்கினோடனே வரமிளகா போட்டு நம்ம வந்து கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் கொட்டின உடனே பச்சை மிளகா கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் போட்டோம் பார்த்திங்களா. அதனால் வந்து பருப்பு நல்லா செவந்துருப்பாங்க. ஆனால் நல்லா செவந்த பிறகு நான் போட்டு பார்த்துட்டேன், கருப்பாக போயிடும் பருப்பு. அதனால் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொட்டின உடனே கருவேப்பிலையும் போட்டுருங்க, பச்சை மிளகாயும் போட்டுருங்க. வெங்காயம் வணங்குற வரலையும் பருப்பு செவந்துடும், ஏன்னா எண்ணெயில் தானே எல்லாமே பொரிக்கிறோம். ஐயோ, உப்பு எடை அங்கே உள்ளே இருக்க மாட்டிருக்குது, இது இங்கே தான் இருக்குது. ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிடும். இப்போ அந்த வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் பார்த்தீங்களா, இது லைட்டாக உப்பு தூவிக்கிட்டால்
இந்த வெங்காயத்தில் கருவேப்பிலாம் உப்பு நல்லா பிடிச்சிருக்கும். நான்லாம் சாப்பிடும்போது எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். மிளகாய் இருந்தாலும் பச்சை மிளகாய் இருந்தாலும் வெங்காயம் இருந்தாலும் சாப்பாட்டோட காய் மிளகாய் இதெல்லாமே சாப்பாட்டோடு வச்சு மென்று சாப்பிடும்போது நமக்கு காரம் அதிகம் தெரிஞ்சிக்காது. லைட்டாக உப்பு தூவிக்கிட்டேன். பீக்கங்காயில் வந்து நான் மேலே செதுக்கின தோல்லாம் எடுத்து எனக்கு ஒரு அலாசுன்னு தோணுச்சு. ஏன்னா நான் டக்குன்னு கீழே சீவி போட்டேன்னா 2-3 தோல் கீழே விழுந்துருச்சு. சரி மொத்தமாகவே அலசிக்கலான்ட்டு அப்படியே மொத்தமாகவே அலசி தண்ணி வடிச்சிருக்கேன். இது அலசி 1 மணி நேரம் ஆகுது. நம்ம காய் போட்டுக்கலாம். ஆனால் என்னோடய வீடியோவும் பார்க்குறீங்க. இன்னும் நிறைய உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்ச வீடியோலாம் பார்த்திங்கன்னா இப்போ 998 பேர் பார்த்துருக்காங்க. இன்றைக்கி நான் பார்த்தது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கணும் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் நம்ம வீடியோவும் இத்தனை பேர் 1000 பேர் பக்கமாக பார்த்துருக்காங்களா, இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு போர் அடிக்குதுன்றக்காக அப்படியே விட்டுட்டாங்களா, என்ன இல்லை ஸ்கிப் பண்ணி பார்த்துருக்காங்களான்னு தெரியல. எப்படி பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் சரி, பாதியில் பார்த்தாலும் சரி. ஆனால் இந்த ரெசிபி வந்து எப்படி செய்கிறோம், நல்லாயிருக்கு, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் எனக்கு மனசு கேட்கல. சரி வீடியோவே போடுவோம், நம்மளுமே டேஸ்ட் அவங்களும் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படிங்கிறத என்னோடய நோக்கம். பார்த்தவங்களுக்கு அதிர்ஷ்டம்ப்பா, அதை பார்த்து செய்கிறவங்களுக்கு, பார்க்காதவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. துரதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. ஏன் துரதிர்ஷ்டம்னு சொல்லணும்? பார்த்து இந்த மாதிரி மாடல் செஞ்சு சாப்பிட்றவங்க அதிர்ஷ்டம். காய் கொட்டி நல்லா அடியில் இருக்கிற பருப்பு வெங்காயம் எல்லாமே மேலே வர மாதிரி கிளறி விட்டுருவோம். எல்லா காயுமே வந்து இந்த எண்ணெயிலே வணங்கும்போது இந்த பச்சை வாடை போயிடும், நமக்கு நல்லாயிருக்கும். நான் மேக்சிமம் எல்லா பொரியலுமே தண்ணி விடுறதில்லை. இப்போ எவ்வளோ எண்ணெய் ஊற்றிட்டேன், சும்மா 50 கிராமுக்கே கம்மி தான். 50 கிராம் எண்ணெய்க்கே கம்மி தான். அப்படி வேணும் அடி பிடிக்கிற மாரி இருந்தால் லைட்டாக ஊற்றிக்கலாம். அப்படி இல்லை லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி போடாமல் தான் சாப்பிடுவோம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணுமோ அடி பிடிக்காத அளவுக்கு லைட்டாக எண்ணெய் விடணுமா எண்ணெய் விட்டுக்கலாம், லைட்டாக தண்ணி தெளிக்கணுமா தண்ணி தெளிச்சிக்கலாம். ஆனால் என்னோடய வீடியோவும் சமையல் வீடியோவும் இத்தனை பேர் பார்க்குறாங்கன்றது எனக்கு ஒரு அதிசயம்தான். அது பரவாயில்ல. நான் 1000 பேர் எனக்காக என்னோடய சமையலை பார்க்குறாங்கும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து என்னோடய மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. யாரோ அந்த 1000 பேரில் யாராவது ஒருத்தரோது எப்படி இன்னும் 2 பேர் வந்துடும். அதில் தான் நான் 1000 பேர்னு சொல்கிறேன். 998 பேர் இருக்காங்க. அதில் யாராவது ஒருத்தர் உருளைக்கிழங்கு வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பாக பீட்ரூட் பொரியல் பார்த்துருப்பீங்க. பீட்ரூட் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல்லாம் பார்த்தவங்க கோஸ் பொரியல் பார்த்துருப்பீங்க. உருளைக்கிழங்கு பொரியல் கோஸ் பொரியல் பீட்ரூட் பொரியல் பார்த்தவங்க எல்லாம் இந்த பீக்கங்காய் பொரியலும் பார்ப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து என்னோட மனமார்ந்த நன்றி. எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறீங்க. உண்மையாகவே எனக்கு வந்து இந்த 1000 பேர் பார்த்ததுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு சமையல் கலை வீடியோலாம் 10,000 பேர் 20,000 பேர்லாம் பார்த்துருக்காங்க. நான் நிறையா பார்த்துருக்கேன். அவங்களாம் எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். சமைக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட் தன்னை போல் வந்துடும். இதில் என்ன ஒன்றுனா நீங்கள் வந்து நான் செஞ்சு பார்த்தேங்க்கா நல்லாயிருக்கு அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சொன்னாலும் சொல்லனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் இதை இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த பொரியல் செஞ்சு சாப்பிட்டிங்கனாவே போதும். இப்போ வந்து அண்ணல் அதிகமாக வச்சுக்கலாம். நான் வந்து இது வரலையும் சிம்மிலே தான் வச்சுட்டு கிளறிட்டு இருந்தேன். இது எல்லாமே சிம்மிலே தான் செஞ்சுட்டு இருந்தேன். நார்மலுக்கு வச்சுருக்கேன் அனல். நான் பேசுகிற வார்த்தையில் ஏதாவது பிழை இருந்தால் மன்னித்து கொள்ளவும். எனக்கு அவ்வளோ பேசலாம் தெரியாது, சரிங்களா? நம்மளும் கிராமத்திலே பிறந்து வளர்ந்துட்டோம். நல்லா இருக்கு பாருங்கள். வீடியோவில் பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக அழகாக க்ரீன் கலரில் இருக்குது. சூப்பர். நான் நேரில் பார்க்குற க்ரீனோட இந்த வீடியோவில் பார்க்குற க்ரீன் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் இந்த வீடியோவில் பார்க்கும்போது
இப்படி தான் சில சமையல்லாம் வந்துட்டு கலர் வந்து தூக்கி கொடுக்குறதாட்டு. நீங்கள் மட்டும் செய்கிறீங்க எப்படி அதெல்லாம் கலராக இருக்குது அப்படின்லாம் கேட்பாங்க. அவனும் உண்மையாகவே இப்போ நேரில் பார்க்குற கலரை விட இந்த வீடியோவில் பார்க்குற கலரும் அவ்வளோ ஒரு பக்காவாக இருக்குது. செம்ம க்ரீனு. தழையெல்லாம் எப்படி இருக்கும், பச்சை கலரில் தழை அதுமாரி இருக்கும். நல்லா இருக்கு. அப்படியே ஆப்போசிட் அந்தளவுக்கு க்ரீன் இல்லை இங்கே, ஏன்னா தோல்லாம் எடுத்துட்டல, அதிகம் ஒயிட் தானே இருக்குது. ஆனால் வீடியோவில் பார்க்குறது சூப்பராக பக்காவாக இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணுவேன், உப்பு போட்டுக்கலாம். நான் எப்பயுமே உப்பு அளவு வந்து கையால் தான் எடுத்துக்குவேன், ஸ்பூனில் எடுக்க மாட்டேன். எனக்கு ஸ்பூனில் எடுத்தால் அளவு தெரியாது. அதனால் இப்படி எடுத்து இப்படி தூவி போடும்போது தான் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி போடும்போது தான் எனக்கு நிதானம் தெரியும். போதும். வேணும்னா அப்புறம் இடையில சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஏன்னா வெங்காயத்துலேயே கொஞ்சம் துளி உப்பு போட்டோம்ல, ஆல்ரெடி உப்பு எச்சா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து டாட்டா சால்ட் இருந்ததால் அப்படியே துளி போட்டால் கூட நல்லா கரிச்சல் நிறைய இருக்குது. எப்போ கிளறினாலும் அடியில் இருக்கிற காய் மேலே வர மாதிரி, மேலே இருக்கிற காய் அடியில் வர மாதிரி தான் கிளறணும். நான் வந்து இந்த வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துகிட்ருக்குறேன். எனக்கு வந்து ஃபோன் மூலியமாவோ இல்லை மெசேஜ் மூலியமாக எதுவுமே இடையில வந்து வரக்கூடாதுன்றதுக்காக ஃபோன் வந்து ஏரோப்ளேன் மூடில் போட்டு தான் செய்வேன். ஏன்னா பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். கட் பண்ணி எடுத்தால் அது ஒரு மாதிரி எதையே ஜோடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில வீடியோக்கள் எடுக்கலாம், ஏதோ அரைக்கிற பொருளாக இருந்தால் அதுமாரி எடுக்கலாம். வணக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் இதெல்லாம் அரைஞ்சிட்டு ஓவராக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறது என்னமோ உங்களுக்கு போர் அடிக்கூடாதுன்னு தான் பேசுகிறேன். இருந்தாலும் ஒரு சில கருத்துக்கள் வந்து சொன்னால் புரியும் தானே. இப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நான் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு பேசுகிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு, பார்க்குறவங்களுக்கு. நானும் எந்த ஃபீல்டில் பேசுகிறேன்னா, நீங்கள் வந்து இப்போ என்னோடய செல்லில் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வீடியோவில் நான் பேச பழகிட்டேன். ஒரு கையில் வீடியோ செல்லை பிடிச்சிட்டு ஒரு கையிலே செய்யறேன்னா கையே அசந்து போகுது. வடை சட்டின்னு நான் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொட்டையை எடுக்கலாம், பாதையை மறைக்கலாம், இப்போ வந்து துளியோண்டு மஞ்சத்தூள்ப்பா. மஞ்சத்தூள் நான் உங்களுக்கு வந்து எப்பவும் சொல்கிறது தான், கலர் அதிகமாக வேணுங்கிறதுக்காகலாம் போடாதீங்க. ஒரு துளி போட்டாவே கலர் வந்து தன்னை போல் வந்துடும். இது வந்து கடை தூளுன்றதால் நான் துளி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். நாங்களாம் இந்த கடையில் வாங்குகிற மசாலா ஐட்டம்லாம் எதுவுமே சேர்க்குறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு வந்து இயற்கையாகவே அப்படியே வேணும் அப்படின்னா மிளகாத்தூள் அரைச்சிக்குவோம் நாங்களே. இப்போ வந்து முன்னெல்லாம் வந்து சிக்கன் குழம்புக்கு நாங்கள் வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூளே தான் போட்டுக்குவோம். இப்போ சிக்கன் தூள், மட்டன் தூள், கறி மசாலா தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் வாங்குறாங்க. நாங்களும் வாங்கிட்டோம். ஆனால் இப்போலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை அவாய்ட் பண்ணணும். எனக்கு ஒரு ஐடியா தோணுது, இந்த சிக்கன் பொடி மட்டன் பொடிலாம் ஒரு எதுவுமே கலப்படம் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு நாம் செய்கிற மாதிரி அரைச்சி சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தா என்ன, சும்மா குட்டியாக நமக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்கு இல்லை ஒரு 50 பேருக்கு 100 பேருக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி அந்த ஐடியா இருக்குது. பார்க்கலாம். அதில் வந்து உடம்புக்கு பாதிப்பானது எதுவுமே இருக்கக்கூடாது, கலப்படம். மெயின் விஷயம் அதுதான். நம்ம பொடி வாங்கி சாப்பிட்றன்னிட்டு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது உடம்புக்கு. அது கனவுல இருக்குது. பார்க்கலாம் என்ன செய்யலாம்.
நான் பார்த்தீங்களாப்பா அந்த எண்ணெயிலே தான் வணங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து இப்போ எண்ணெய் தேவையில்ல, கம்மியாக போடணுன்னா அப்போவே எண்ணெய் ஊற்றும் போது கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த பொசிஷனில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. நான் எண்ணெய் ஊற்றுனாலும் தண்ணி ஊற்றுன மாதிரி இருக்குது. நீங்கள் எண்ணெய் ஊற்றாதும் போது இவ்வளோ தூரம் கிளற முடியாது. சிம்மில் வச்சு கிளறிக்கிட்டே இருங்க. மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மிளகா பொடி வேணால் இந்த இதில் போடுங்க. அரை வேக்காடு வந்துச்சு காய். இந்த இதில் மிளகாத்தூள் போட்டு அடுப்பு நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இந்த இதில் மிளகாத்தூள் போட்டு ஒரு 4 கிளறு நல்லா அந்த பச்சை வடை போயிடும் எண்ணெயில் கொஞ்சம் வணங்கும்போது. நான் நல்லா 4 கிளறு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி இப்படி தெளித்து விட்டுக்கோங்க. சரிங்களா? ஒரு அரை கிளாஸ் 1/4 கிளாஸ் தண்ணி போதும். 1/4 கிளாஸ் தண்ணியை இப்படி கையில் ஊற்றி இப்படி தெளித்து விட்டுக்கோங்க. போதும், அதுவே போதும். அதுவே அதிகம். இதுமாரி நிறைய வணங்கிடுச்சுன்னா தண்ணி தேவைப்படாது. காய் வணங்க கொஞ்சமாக போயிடுச்சு பார்த்தீங்களா? நம்ம எவ்வளோ காய் பார்த்தோம். நல்லா வணங்கிடுச்சுனாக்கா காய் கம்மியாகிடும். அரிசி வைக்கும்போது தட்டு நிறையா இருந்தது. அவ்வளோதான்ப்பா. இதுக்கு மேலே நீங்கள் எப்படி வேணாலும் இறக்கலாம். ஆனால் தேங்காய் பூ போடணும். நீங்கள் இதுமாரி முடிச்சிடமுன்னா இதோடு முடிச்சிக்கலாம். அப்படியே தேங்காய் பூ போட்டு இறக்கலாம். நான் இன்னும் ஒரு 2 கிளறு கிளறிட்டு உப்பு போதும். இல்லை, உப்பு துளி கம்மியாக இருக்குது. ஏன்னா தேங்காய் போட்டோம்னா கம்மியாயிரும்ல. இன்னும் உப்பு மட்டும் லைட்டாக. அவ்வளோதான். திருவி வச்சு தேங்காய் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. இவ்வளோ வேஸ்ட்டாக தானே போகும். பொரியலோடு போட்டால் நம்ம சாப்பிடுவோம். அவ்வளோதான் சமையல். நீங்கள் இது வீடியோ இதுக்கு மேலே கூட நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஃபுல்லாக ஒரு 4 கிளறி நல்லா கிளறி விட்டு இறக்கிடலாம். சூப்பராக இருக்குங்களா? நல்லா இருக்குதுன்னா பார்க்கும்போது. உங்களுக்கு தேங்காய் வந்து இவ்வளோ வேணும்னா சும்மா வாசனைக்கு மட்டும் துளியோடு போட்டுக்கலாம். நானும் தேங்காய் போட்டால் நல்லா சாப்பிடுவேன். இதே வந்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். ரச சாப்பாட்டுக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான் சாமி. நீங்கள் முடிச்சிடலாம் சாமி. நானும் வந்து சும்மா ஒரு 2 கிளறு கிளறிட்டு முடிச்சிடுவேன். சரிப்பா, பாய் 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 பாய்.